அதெல்லாம் விட ஃபோனுக்கு எது தப்பான இது ஃபோன் தற்போது. வெல்கம் டு எஸ்ஆர் ப்ரோ பிளாக்ஸ். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்? பாம்பன் சுவாமி திருக்கோவில் திருவான்மியூர். திருவான்மியூர். இது யாரும் தெரியுமா? பாம்பன் குமரகுரு சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. வரலாறு தீவிர முதல் பக்தர். அவர் அருள் பெரிய வரலாறு தெரியாதா? தெரியாது. தீவிர முதல் பக்தர். அவருடைய அருள் பெருளி தீவிர சமாதி இங்கதான் இருக்கு. ஓகே. பாம்பன். இவரோட இன்னொரு ராமேஸ்வரத்துல இருக்கு. ஆனா சென்னை பார்த்தா இதுதான் ஃபேமஸ். சென்னை திருவான்மியூர் தானே. அது வந்து குளிர் சீசன் தாடி அடர்த்தியா வைக்கிறோம், இன்னும் எஃபெக்ட் ஆகும். ஆஹா, ஒன்ஸ் ஸ்கின் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா தாடி வைக்க கூடாது. இது வரல சந்தனமானா இது? இதெல்லாம் பத்தி பத்தி வீட்டுல இது பண்ணு ஏத்துப்பா, நல்லா வாசனையா இருக்கும். ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல வாங்கி வச்சிருக்கேன். அதுல விளக்கான அது பாக்ஸ்ல எல்லாமே வந்து அந்த இது ஸ்டிக்கு தான். தூக்கி போடாதீங்க. ஏன் தூக்கி ஒரே இடத்துல போடுங்க.
கிட்ட போய் போடணும். ஸ்ரீதர் ரவி வா. அப்புறம் பரவாயில்ல. ஆயுஷா இப்படியா கண்டு ஹெலிகாப்டர் முன்ன பின்ன கேஸை பற்ற வச்சுருந்தாதான் இதுதான் விஸ்வம் ஊனன்றது. சூப்பர் மச்சி. அப்படி ஸ்பிட் பண்ணிக்கலாமா? இது தேவாத ரவி. வாரம் நடக்கணும், எல்லா வாரம் நம்ம வீட்டில் வாரம் நிறுத்தலாம். அதுக்கப்புறம் அந்த வாரம் வத்தி இப்படி திருப்பி கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னார். அவர் தான் அவ்வளோதான் போதும். வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நெய்வேலி கேட்குறேன். இதே மாதிரி சேனலும் ஒளி வடிவில் வந்து பெருசாக வரணும். அது இருக்கு ரொம்ப ரைட். ஆனா வச்சியா நைட்டே ஒரு இது எனக்கு வசதி அமைச்சது. டெய்லி காலையில நான் பார்த்து ஜஸ்ட் ஒரு இது பண்ணிட்டு எல்லா விஷயமும் எனக்கு நல்லது. எனக்கு அனுப்பிச்சுடுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயத்த நீங்க அனுபவம் மாட்டீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாம் அனுப்பாங்க. ஸ்டோரி கண்ட ஸ்டோரி போடுறேங்க. இதெல்லாம் நான் கோயில் நல்ல விஷயம் அனுபவம். கோயில் வந்துட்டு தேவையில்ல. இல்லை சார், சொல்றதுக்கு நான் சொல்றேன். இதை நான் என்ன சொல்றேன்னா, கோயிலுக்கு வந்து வருஷத்துல ஒரு டைம் கிடையாடா. வருஷத்துல வந்து நான் ஐயப்பன் கோயில் வருஷத்துல ஒரு டைம் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த கோயிலுக்கு போகாம இருந்தேன். சரி, என்னையும் ஒருத்தங்க வந்து இந்த கோயிலுக்கு என்னோட ஆஃபீஸில் சில இஷ்யூஸ் நடக்குது. அதனால அவங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, வாரம் வியாழக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு போவோம். அப்போதான் நான் கேட்காதுங்க. ஒருத்தங்க சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தேன். இப்போ வாரம் வெள்ளிக்கிழமை வந்து கோயிலில் போய் சுற்றிட்டு ஊதை எனக்கு ஒரு நல்ல விஷயம் இதா இருக்கு, பாசிட்டிவா இருக்கு. இந்த கோயிலோட ஒரு இது வந்து நல்ல ஒரு இதா இருக்கு. பெரிய வேப்ப மரம்பா. வேப்ப மரம் சம பெருசு இல்ல போட்டிருக்கேன். தான் குமார குருதாசன் சுவாமிகளின் சரித்திர சுருக்கம் லைட்டா. அவரோட வாழ்க்கை வரலாறா? 14 வயசுல முருகர் பக்தர். நோட் பண்ணி நம்ம பேசும்போது 14 வயசுல முருகர்
தினமும் உணவு உண்பதற்கு முன் முருகப்பெருமான் மீது ஒரு பாடல்கள் பாடி அவரோட வாழ்ந்த வீடாம்பா பாம்பன் இல்லம் ராமேஸ்வரம். இவருக்கு விவேகானந்தர் தெரிஞ்சிருக்கும். ராமேஸ்வரத்துல இருந்தானே அவருக்கு வச்சு ஆனா என்ன ஐயப்பன் போது அந்த வருஷத்துல அந்த 3 மாசம் கடைசி அந்த 3 மாசம் ஆஹா நீங்க அப்படி நினைச்சுட்டு இருக்கிறீங்க. அதுதான் இல்ல, மாசம் மாசம் கோயில் தராங்க, மாசம் மாசம் மாலை போட்டு போறவங்களும் இருக்காங்க. அது வந்து ஒரு தவறான புரிதல் என்ன பொறுத்த வரைக்கும். ஐயப்பன் இந்த கார்த்திகை மாசம் தான். கார்த்திகை மாசம் விசேஷம் அது இல்ல, வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டாங்க. இல்லப்பா மாசம் மாசம் திறக்கறாங்க. ஓகே, திறக்கிறது அது ஏன் திறக்கறாங்கன்னா கண்டிப்பா மூலஸ்தானம் க்ளோஸ் பண்ணி கூடாது. ஆமா, அதனால வந்து சாமி அவர்கள் வேண்டத சிலைக்கு வந்து குத்து வச்சுனா திறந்து வைக்கிறாங்க. அது நினைச்சு ஃபேஷன் ஆயிடுச்சு. மாசம் இருமுடி கட்டி எங்க ஆபீஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. போறாங்க ஸ்ட்ரைட்டா போட்டு நம்ம. ஆனா வந்து உகந்தது வந்து கார்த்திகையில இருந்து ஜனவரி. அதுதான் மெயின். அந்த மகர ஜோதி தான் ஒரு மகர ஜோதி இருக்கணும்னா இந்த கோயிலுக்கு வரலாம். இல்ல நம்ம இந்த இடத்துக்கு இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு இப்பயே வா. தேங்க்ஸ். கண்ணாடி போடாத கோயில்ல கண்ணாடி போட போறாரு. அவன் கேட்டா பல எனக்கு தராது அவனுக்கு போடக்கூடாது. கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க விஸ்வா, உங்களுக்கு இந்த ஏரியா தான் பக்கத்துல வீடு சார். பக்கத்துல வீடு, வாரம் வந்து. சூப்பர். என்ன ரீசன் சில பல பிரச்சனைகள் எனக்கு இந்த கோயில்ல வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா ஆச்சு. அதனால எஃபெக்ட் இருக்கு கண்டிப்பா 100%. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பட் 2 டைம் தான் வந்தேன் நான். அதுக்கப்புறம் வரல. ஆக்சுவலா இந்த கோயில்ல என்னென்ன இருக்கு? கோயில்ல இது கோயில் கிடையாது, ஆக்சுவலி முருகர் பக்தருடைய ஜீவ சமாதி இடம். இது வந்து பாம்பன் குமாரகுரு சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் இருக்கிற வீடு. இங்க வந்து ஜீவசமாதி இடம் சொல்றாங்க. இப்ப நம்ம பார்த்து வந்து ஜீவசமாதி தான். அது மூலஸ்தானம். அது உருவாக்கப்பட்டதா எல்லாமே. இப்போதான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க இந்த கோயிலுங்களா. ஆனா இங்க வந்து பாசிட்டிவ் வைப் இருக்குல்ல. 100% கண்டிப்பா. நிறைய நீங்க சர்ச் பண்ணா தெரியும். கூகுள்ல சர்ச் பண்ணாலே நிறைய ஹிஸ்டரி வருது இதை பத்தி. லொகேஷன் வந்து லொகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ நியர் ஃபர்ஸ்ட் இப்போ நியர் லட்சுமிபுரம் சொன்னா வந்துடும். லொகேஷன் போட்டாலே வந்துடும். பஸ் ஸ்டாண்ட் வந்து பேக் சைடு, பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைடு. அப்படியே இந்த இதை பார்த்து வீடியோ பார்த்து வர்றவங்க இங்கே தான் என் வீடு பக்கத்துல தான், அப்படியே வந்து பார்த்துட்டு போகலாம். இந்த கோயில்ல புறா யாருக்கு தெரியுமா? இந்த கோயிலோட புறா எதுக்கு இவ்வளோ வளர்க்க தெரியுமா? இவ்வளோ வரலாறு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியலீங்க. இது இறைவன் தூது விட்டதா சொல்றாங்க. புறா மூலியமா இறைவன். அதனால அந்த வந்து இது ஒரு கடவுள் மாதிரியே அந்த போதிச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. முருகருக்கு உகந்த சேவல். சேவல் அந்த மாதிரியும் சொல்லலாம். அது இருக்கு. கிட்ட போனா கூட அது நவர மாட்டேங்குதா இருக்குங்களா. மாசம் வரப்போகுது. உங்க 2 பேருக்கு என்ன பிளான் வச்சுக்கிறீங்க? கார்த்திகை மாசம் இது இந்த 18 வருஷம். எத்தனை வருஷம்? 18. வாவ் சூப்பர். 17ஆம் தேதி காலையில கன்ஃபார்ம். காலைல எந்த கோயில்? வருது திங்கக்கிழமை பட்டினம்பாக்கம். ஐயப்பன் கோயில். பாதை வந்து பெருசா சிறுசா? சிறிய பாதம். ஏன் பெருசு? பெரிய பாதை வந்து யாரா டீம் செட் ஆகாது. அது போட்டு 2 days போயிடும். ரோடுக்கெல்லாம் போயிட்டு வந்தா இன்னும் டிலே ஆகும். கூட்டம், சரியான பராமரிப்பு இல்லை. அது சின்ன பாலம். நான் கூட பெருசு தான் போகலான்னு 10 வருஷம் பிளான்ல இருக்கு. வருஷமா ஃபர்ஸ்டா எனக்கு கணக்கு இல்லை. 16 மேல போயிடுச்சு. 2008 போக ஆரம்பிச்சேன். கண்டினியூ பண்ணீங்களா? நடுவில் பாட்டி இறந்துட்டாங்க போல. அப்புறம் கொரோனா டைம் நான் போகல. 2 வருஷம் போல. வந்து 13 years கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு ட்ரை பண்ணலாமே இந்த முறை. எங்க கூட இப்போ இந்த வருஷம் போகக்கூடாதுல்ல. எனக்கு 15 வருஷம் கிட்ட வந்துருச்சு. அடுத்த வருஷம் பிளான் போடுவோம். டீமா கார்ல என்ன போகிற மாதிரி பிளான் பண்ணுவோம். டெம்போ ட்ராவலில் கூட எடுத்துக்கலாம். காரே போதும். டெம்போலாம் வேஸ்ட். 4-5 பேர் காரலாம். டெம்போரா கார் சின்ன கார் எல்லாருமே நம்ம 4 பேர் அவ்வளோதான். அவன் பயப்படுவான்ப்பா. அவன் யாரு? அதில் உண்மையிலேயே சொல்கிறேன். நீ இதில் போகிறதோட ட்ரெயினில் போய் டக்குன்னு இருந்துப்பேன்.
ஆனால் அங்கே போகிற இதெல்லாம் நீ பார்த்து வச்சு ட்ரெயின்லாம் போனீங்கன்னா வச்சுக்க அந்த இது டஸ்ட் இருக்குல்ல டஸ்ட். ஆமாம். இந்த ஃபெதர்ஸ் இப்படி தான் அடிக்கக்கூடாது. இந்த ஃபெதர் அடிக்குதுல்ல, வீடு நம்ம வளர்க்க சொல்ல அடிக்கக்கூடாது. நம்ம கிட்ட இருக்க சொத்தெல்லாம் போயிடும்னுவாங்க. ஓ வீட்டில் ரெடி பண்ணு, வீட்டில் ரெடி பண்ணு. சப்பாத்தி, தால், பூரி, உருளைக்கிழங்கு மசாலா செய்வாங்களா? இது சாண்டில் இங்கே வாங்க போறீங்க? நல்லா இருக்கு. இங்கே காது கட்டுறாங்க, ரேட் அதிகம் இங்கெல்லாம். அப்படியா? சரி சரி. ரேட்டு பரவாயில்ல கேட்டு ஆகட்டும். பஸ் தமிழோட தானே சந்தோஷம் சங்கீதம்